ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சனிக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் மனரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த கால வேளையில் 90ஆம் சங்கீதத்தின் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 90ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வேற எந்த சங்கீதத்துக்கும் வேத புஸ்தகத்தில் எந்த புஸ்தகத்திற்கும் இப்படிப்பட்டதான ஒரு தலைப்பை நாம் காண முடியாது. என்னவென்று கேட்டால், தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜெபம். தேவனுடைய மனுஷனாகிய a prayer of Moses, the man of God. தன்மை வாய்ந்த ஒரு பெயர், a man of God. இந்த காலையில் இந்த வாசனங்களை கேட்கும் பொழுதே நான் உங்களை பார்த்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்மை பார்த்து உடனடியாக யாரும் சொல்லுவார்களா? தேவ மனுஷனாகிய நம்முடைய பெயரை போட்டுக்கொண்டு பார்ப்போம். சனிக்கிழமை காலையில் யோசிப்போம். நம்மை பார்த்து யாராக தேவ மனுஷன், தேவ மனுஷி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ அவர் ஒரு பெரிய ஜெபத்தையே செய்கிறார். 90ஆம் சங்கீத ஜெபம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், மனுஷனுடைய ஆயுஷ் நாட்களை குறித்த ஜெபம். மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்டதான வாழ்க்கை உடையவனாக இருக்கிறான் என்று கேட்டால், காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிற புல்லுக்கோப்பாயிருக்கிறான், நித்திரைக்கு ஒத்திருக்கிறான். இது மனுஷனுடைய வாழ்க்கை. அப்படி சொல்லி கீழே வரும்போது சொல்கிறார், மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்து மிகுதினால் 80 வருஷம், ஆகிலும் அது சஞ்சலம் வருத்தம் நிறைந்தது. நான் அதெல்லாம் சொன்ன பிற்பாடு அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். அருமையான ஜெபம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை தான் இங்கே பொழுதுக்குள் வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி, இட் இஸ் லைக் அ வேப்பர், இட் இஸ் நத்திங். மனுஷனுடைய வாழ்க்கை என்பது தோன்றி மறைந்து போகிற காரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லி கீழே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். எங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால எங்களுடைய நாட்களை நாங்கள் எண்ணத்தக்கதானே அந்த கிருபை எங்களுக்கு தார மாட்டோம். மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து, எங்களுக்கு இருக்கிற நாள் கொஞ்சம், அந்த இருக்கிற நாட்கள் காலையில் தோன்றி சாயங்காலத்தில் இல்லாமல் போகிறதான புஷ்பத்துக்கு சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான அந்த வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழும்படி இன்றைக்கு காலையில், இது ஒரு டெய்லி ப்ரேயராக இருக்கட்டுமே, இன்று காலையில் உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். மாத்திரமல்ல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் துன்பத்தை கண்டிருக்கிறோம். ஆனால் மோசையினுடைய ஜெபம் தெரியுமா? எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய், அதற்கு ஒப்பாய், அதற்கு பதிலாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். காலையில் எப்படி கேட்போமா? ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்திருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை நாட்கள் என்னும் அறிவு எனக்கு தந்திருக்கிற நீர் இருக்கிற கொஞ்ச நாளில் யாரும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியாக காலையில் எங்களை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கட்ட வருஷங்களுக்கும் ஒத்ததாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த ஜெபம் நம்முடைய ஜெபமாக இன்னைக்கு மாற்றிக்கொள்வோமா? கர்த்தராக ஒத்தாசை பண்ணுவார். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. அந்த வசனங்களுக்கு ஒத்த வண்ணமாய் எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் காலம் தோன்றி மறைய போகிறதான இந்த வாழ்க்கையில நாங்கள் இருக்கும்போது எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்து கழிகூறணும் சுவாமி. அதற்காக காலையில உங்களை கிருபையினாலே எங்களை திருப்தியாக்கும். இதில் அப்படி செய்தபடியாலும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காலையில தோன்றி மாலையில் இல்லாமல் போகிற புஷ்பத்துக்கு ஒப்பான நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் மகிழ்ச்சியாக்க இந்த நாளில் அந்த மகிழ்ச்சி நமக்கு தருவாராக. God bless you abundantly again and again.